அவன் இவன்ல அவன்கிறவன் பரிசேயன். அதாவது யாருங்க? கரெக்டா இருக்கிறவன், தப்பு சொல்ல வரல. தேவாலயத்துக்கு சரியா வர்றவன், உபவாசிக்கிறவன், ஜெபம் பண்றவன், ஆனா வந்துட்டு தசமபாகம் கொடுக்கிறவன், ரொம்ப கரெக்டானவன் தான் பரிசேயன். தப்பெல்லாம் சொல்ல வரல. எப்படிங்க? எல்லா வேலையும் கிறிஸ்துவுக்குள்ள செய்யக்கூடிய ஒரு நபர், அது அவன். இவன் சொல்றது யாரு? ஆயக்காரன். ஆயக்காரனா யாருன்னு? ஒரு கூலி வேலை செய்யறவன், ஒண்ணுக்கு வழி இல்லாதவன், சோர்வானவன், தன்னால் நடத்தையில கரெக்டா செய்ய முடியாது, அவனால தசம்பாகம் கொடுக்க முடியாது, உபவாசிக்க முடியாது, ரொம்ப பாவியான மனுஷன் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு நபரை தான் ஆண்டவர் கம்பேர் பண்ணாரு. அப்ப அவனை பத்தி தானே கேரக்டர்ஸா ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இந்த இடத்துல விலாவரியா சொல்ல கிடையாது. இவன் கிடையாதுப்பா, இவன் தகுதியற்றவன் ஒரே வார்த்தையில டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார். அப்ப கர்த்தர் சொல்றாரு, மிகவும் பர்ஃபெக்ஷன் நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு நபரை நீ தகுதி இல்லைன்னு ஆண்டவர் ஒதுக்கிறார். ஆனா அது இந்த இடத்துல கொடுக்கப்படல, மத்தேயு 6வது அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் எதனால தகுதி நீக்கம் செய்யப்பட்டான்? சபைக்குள்ள வந்த 2 பேர், அதுல ஒருத்தர் செலக்டட், ஒருத்தர் டிஸ்குவாலிஃபைடு. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த மத்தேயு 6வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட காரணம்லாம் அவனுக்குள்ள இருந்தது. திரும்ப